SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எமர்ஜென்சிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரைஸ் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், கிராம்பு 3, பட்டை 1 துண்டு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, 3 வெங்காயம் நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய். நல்லா பொரிஞ்சிடுது, அப்படியே சேர்த்துருங்க. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு 3 டீஸ்பூன், நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள், பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், இதில் 2 ஏலக்காய் வச்சு அரைச்சிருக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது வந்து நல்லா மசாலா செவந்து வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இது கூட 1 டீஸ்பூன் காரம் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். திட்டமாக காரம் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். தீ வந்து குறைச்சிடுங்க. மிளகாத்தூள் மசாலா சேர்த்தோடனே தீ கம்மி பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இது கூட 2 தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு 3 நிமிஷம். இது பாருங்கள் நல்லா திறந்துருக்கு. இந்த டைமில் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது பாருங்கள், பட்டாணி நைட்டே ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அதை சேர்த்துக்குங்க. நான் இந்த சுண்டல் செய்வோம் இல்லையா, அந்த பட்டாணி தான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு. நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுட்டு அந்த பட்டாணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பட்டாணி நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் கேரட்டு 1, பீன்ஸு ஒரு 5 6 எடுத்துருக்கேன், கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸு, நார்மலான சைஸு. நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த கேரட்டு பீன்ஸுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக உப்பு பார்த்து செக் பண்ணிக்கலாம். 100 கிராம் தயிர் சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் நல்லா சவுண்ட் இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி இலை அப்படியே சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா மசாலா விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சிவந்தால் தான் பிரியாணி சாப்பிட நல்லாயிருக்கும். 1 டம்ளரு தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் 3 டம்ளர் நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். தண்ணியை வடிய வச்சுட்டு இது பாருங்கள், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான்
ரெடி பண்ண போகிறேன். தண்ணியை வடிய வச்சுட்டு அரிசியை அப்படியே சேர்த்துட்றேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியெல்லாம் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலா வந்து அப்படியே இந்த அரிசி கூட சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் வச்சுட்டேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், சீன உப்பு, அஜினமோட்டோ அப்படி சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக கேசரி பவுடர், பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. பிள்ளைங்க கலராக பார்த்தா தான் சாப்பிடுவாங்க. பிரியாணினாலே கலராக இருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. காய்ங்க வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தேன். இப்போது தூள் உப்பு சேர்க்குறேன். செக் பண்ணிவிடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. காரம் பார்த்து செக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம மூடி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டேன். மூடிடலாம். மூடி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். வெஜ்ஜு பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். சாதம் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள். போலன்னு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெஜ்ஜு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.